கோல்டை பற்றி மெயின் கண்டென்ட்டு பயங்கரமாக இருக்குது. தங்கலான்னு பேர் வச்சுட்டு பயங்கரமாக எடுத்திருக்காரு. ரஞ்சித்துக்கு இது ஒரு அவர் எடுத்த ஃபிலிம்லேயே எனக்கு பிடிச்ச ஃபிலிம்னா தங்கலான்னு சொல்லி. அவதார் படத்தையும் அபோகலிப்டோ படத்தையும் வாரி நக்கிட்டாப்ல ரஞ்சித். அண்ணனுக்கு ஆஸ்கார் எடுத்து வைங்க. என்னதான் இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இன்னைக்கு என்னதான் பொலிட்டிக்கல் ரீதியாக பிரிட்டிஷ்லேருந்து விடுதலை வந்தாலும் இன்னும் சோசியல் ரீதியாக இன்னும் விடுதலை கிடைக்கல. அது இன்னைக்கு ரிலீஸ் ஆனது உண்மையில நல்லா இருக்கு. தயவுசெய்து எல்லாருமே படத்தை பாருங்க, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இவங்ககிட்ட அடிமையாகவே இருக்கணும்னு இல்லாமல் அதை மீண்டு வந்து போராடி வராங்க. செம்ம. ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரமோட நடிப்புன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காரு தங்கலானா. தங்கலான் படம் மனசில் எல்லார் மனசுலையும் தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோமாங்க. படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோமாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்கர் அளவுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் ஆஸ்கர் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் சியான் விக்ரமுக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். நாகர்கள் பற்றியும் பறையர்கள் பற்றியும் உள்ள ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒப்பிட்டுனா எப்படின்னா குனிய விட்டாங்க, காலகாலமாக குப்புறம் போட்டாங்க, வேறு எதையும் சொல்லலை. நான் சாமி அந்த மதுரைக்கு வந்தப்போ சொல்லியிருந்தார்ல, நான் நிறையா படம் கமர்ஷியல் நடிச்சிட்டேன், இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கேன்னு சொல்லல. அதை 100% கரெக்டாக பண்ணியிருக்காரு. தங்கலானா கரெக்டாக நடிச்சிருக்காரு, வாழ்ந்துருக்காப்புல. அந்த அளவுக்கு விக்ரமோட ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே, பார்க்கலாம், நல்லபடியாக பார்க்கலாம். ஓகே சார். வேற எனக்கு சும்மா கேள்வி. தமிழ் படத்தில் இது எப்படி? தமிழ் படத்தில் இது பெஸ்ட்டுன்னு இந்த வருஷத்தோட பெஸ்ட்டில் தமிழ் படத்தில் டோட்டல் பெஸ்ட். இப்போ வந்திருக்க படத்தில் இது பெஸ்ட்டு. ஓகே, இனிமேல் வரப்போகிற நிறைய படம் வருது. ரஞ்சித் சார் பட்டா பண்ணியிருந்தாரு, அவர் வேற சேனலில் பண்ணியிருந்தாரு. ரஞ்சித் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான படம் எடுப்பாப்ல. ஆமாம், இவர் எப்படின்னா ஒரு இந்த தாழ்த்தப்பட்டவங்க அந்த மாதிரி இதில் ஒரு புரட்சிகரமாக பண்ணணுன்ட்டு யாருமே எப்பயுமே அடிமைப்பட்டு கிடக்கூடாது, வாழ்வா சாவான்னு போராடி தான் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை கொண்டு வரோம். நம்ம விக்ரம், பார்வதி, மாளிகை எல்லாரோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. தான் கதைக்குள்ளே ரொம்ப ஆழமாக கதை சொல்லியிருக்காரு ரஞ்சித். பழைய விஷயத்தை வந்து இந்த இதுக்கு போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருக்காரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் மிரட்டி டாப்பில், கரியர் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஜிவி பிரகாஷ்க்கு. பயங்கரமாக இருக்குது. தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப நல்லா இருக்குது. எதுவும் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு வெளியே எங்கேயும் பார்க்குற வேணாம், தயவு செஞ்சு தேட்டரில் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட பாருங்கள். பயங்கரமான மியூசிக், அந்த தங்கலாம் சவுண்டை பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. விக்ரம் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. விக்ரம் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அவர் ஒரு படமும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே வராப்புல. அவர் ஃபேன் பேஸை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க, பயங்கரமாக இருக்குது. இது அவருக்கு விக்ரமுக்கு தங்கலான ஒரு கரியர் பெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக கோல்டை பற்றி தான். கோல்டு பொண்ணி எடுக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு. ரஞ்சித் இந்த மாதிரி மூவிஸ் அந்த மாதிரி பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ரியலி சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, சுமாராக தான் இருக்கு. இந்த மாதிரி கேள்வி எல்லாரும் செம்மையா இருக்கு. வெறித்தனமா இருக்கு படம், வெறித்தனம். படம் மிரட்டிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அப்படியே ஃபுல் படமே கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. மிரட்டிட்டாங்க, ரொம்ப நல்ல படம். பாருங்க, வேற லெவல் ப்ரோ. சூப்பர்ண்ணே. படம் இன்னொரு பார்க்கலாம். மெயின் டிஷ்டே வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூவே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். தேங்க்ஸ். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெயினாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எஸ்எஸ் மூர்த்தி சார், சுகன் மாயா, சதி, உங்களோட ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர்ண்ணே. சூப்பர் சார். ரொம்ப ரஞ்சித்துக்கு ரொம்ப நன்றி. அவங்களாம் அந்த பொய்யை வந்து பரப்புறாங்க, நல்லா இருக்கு. மேலே இது ஜிவி பிரகாஷ் அவர் படத்துக்கு மொக்கையாக போடுவார், ஆனால் அவர் கமிட் ஆகிற படத்துக்கு நல்லா போடுவார். அண்ணே, படம் அவதார் படத்தையும் அபோகலிப்டோ படத்தையும் வாரி நக்கிட்டாப்ல ரஞ்சித். படம் செம்ம கிளப்பிட்டாப்ல. சூப்பர், சூப்பராக இருந்துச்சு சார், செம்மையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருக்கு ப்ரோ. வேற லெவல். விக்ரம் கலக்கிட்டாரு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஜிவியோட மியூசிக் தான் எல்லாமே. அவர் தான் பயங்கரமாக பண்ணிட்டாப்ல, மிரட்டி விட்டாரு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. ஓகே பாங்க, படம் நல்லா இல்லை. பரதேசியும் ஆயுதத்தில் ஒருவனும் சேர்ந்து எடுத்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஓகே, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அண்ணனுக்கு ஆஸ்கார் எடுத்து வைங்க. படம் வேற லெவலு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தங்கத்திலே அப்படியே மின்றாரு தலைவர். உண்மையிலே தங்க சிலையே வைக்கலாம் தலைவருக்கு. மூவி நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மிடில் லேக் இருந்துச்சு, லாஸ்ட்டில் தூக்கி சாப்பிட்டாங்க. படம் சூப்பர். எடுத்து பாரஞ்சித் பண்ணியிருக்காரு, வேற லெவலில் இருக்கு. விக்ரம் வந்து ஆக்டிங் வந்து நொறுக்கி விட்டாப்புல இறங்கி பண்ணியிருக்காரு. உடம்ப வருத்தி நடிப்பாரு, அந்த மாதிரி சியான் விக்ரம் தான் உடம்ப வருத்தி நடத்திருக்காரு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. மித்த ஆக்டர்லாம் பண்ணுவாங்க ஜிவி வந்து அரட்டி விட்டாப்புல தங்கலாங்க. இது கான்செப்ட் வந்து இன்னும் 2 தாட்டி பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஆனால் ஹிஸ்ட்ரி இன்னும் உள்ளக்கா இருக்கு, மதுரையை சம்மந்தப்பட்டது தான். விக்ரமோட ஹார்ட் ஒர்க் நல்லா தெரியுது, நல்லா இருக்கு சார். வழக்கமான ரஞ்சித்தோட படம் தான். சூப்பர். இல்லை நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் மிரட்டி நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. இன்னைக்கு பிடிச்ச சீன் வந்து அந்த தங்கம் எடுக்கிற சீன் தான். இது என்னதான் இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இன்னைக்கு என்னதான் பொலிட்டிக்கல் ரீதியாக பிரிட்டிஷ்லேருந்து விடுதலை வந்தாலும் இன்னும் சோசியல் ரீதியாக இன்னும் விடுதலை கிடைக்கல. அது இன்னைக்கு ரிலீஸ் ஆனது உண்மையில நல்லா இருக்கு. தரமாக இருக்கு ப்ரோ. படம் மிரட்டி விட்டாங்க. படம் நல்லா இருக்கு பாருங்க. சூப்பர் சார். படம் நல்லா இருக்கு பாருங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் உண்மையிலே சொல்ல போனால் விக்ரம் நடிப்புக்காண்டியே பார்க்கலாம். தங்கலான் படம் உண்மையிலே வந்து எதிர்பார்த்து வந்தேன். படம் நல்லா இருக்கும், ஒரு நல்ல கதைன்னு சொல்லியா வந்தேன். ரஞ்சித் சாருக்காண்டி தான் வந்தேன். படம் உண்மையிலே சொல்ல போனால் பிளாக் பஸ்டர் ப்ரோ, உள்ளே போய் பாருங்க தெரியும். நல்லா இருக்கு ப்ரோ. தயவுசெய்து எல்லாருமே படத்தை பாருங்க, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு ப்ரோ. எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக தான் இருக்கு. பாருங்க. முதலிடம் கொடுக்கணும், விக்ரமுக்கு முதலிடம் கொடுங்க. யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, அவங்களை பின்னாடி ஒதுக்காதீங்க. திறமைக்கு தாங்க பரிசு, திறமைக்கு ஏதாவது கொடுங்க. அதை விட்டு அவங்க அந்த ஜாதி இந்த ஜாதின்லாம் பார்க்கக்கூடாது. கேஸ்ட்டை பார்க்காதீங்க, கேரக்டரை பாருங்க. நடிப்பை அருமையாக இருக்குங்க, உழைச்சிருக்காப்புல, உண்மையாக உழைச்சிருக்காப்புல, அதுக்கான பரிசை கொடுங்க. அவ்வளோதான். படம் நல்லா இருக்கும், வேற லெவல். ஒரு அவார்ட் வினிங் ஃபிலிமா இருக்கும். தமிழ் சினிமாக்கு முக்கியமான படம் கண்டிப்பா இருக்கும். விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருக்கு? வேற லெவல். ஹீஸ் த மாஸ்டர். அவ்வளோதான் ஆக்டிங். கமல்லாம் அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாப்ல. அந்த அப்படியே அந்த கேரக்டர்ல வாழ்ந்துருக்காரு. சூப்பர் மூவி, கண்டிப்பா பார்க்க. கண்டிப்பா செமையான மூவி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நார்மலாக போச்சு, பட் செகண்ட் ஹாஃப் டெரிஃபிக். நல்லா, அதாவது கஷ்டப்படுறவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படியே இருக்கணுன்றது இல்லை, நம்ம இவங்கக்கிட்ட அடிமையாகவே இருக்கணும்னு இல்லாமல் அதை மீண்டு வந்து போராடி வராங்க. செம்ம. எல்லாருமே நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க. நல்ல படம். ஜிவி எப்படி போட்டிருக்காரு மியூசிக்லாம்? சரி, ஜிவியோட மியூசிக் தான் அந்த படத்தில் பெரிய தூணே சொல்லலாம். அவர் படத்துக்கு கரெக்டாக படம் கொஞ்ச நாளைக்கு கமிட் ஆகிற படம் சூப்பராக போட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகர்களை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை அடுப்பிச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம், ஒன் டைம் தான். என்ன ப்ரோ? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். தேங்க்ஸ் ப்ரோ. விட்டாங்க காலங்காலமா, குப்புறம் போட்டாங்க, வேற எதையும் சொல்லலை, வேற மெசேஜ் எதுவுமே சொல்லலை. நீங்கள் ரிப்போர்ட் இதில் படத்தை பாருங்க, அதே தான் திரும்ப சொன்ன விஷயம் யூடியூப்லேயே சொல்லிட்டு போயிடலாம். யூடியூப், ஃபேஸ்புக் அவங்க பாட்டு போட்டு சொல்லிட்டு இல்லை, அதான் திரும்ப சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இன்னும் பெருசாக